Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரெண்டு ரோல்ல கிராஸ் ஷிவன்கன் நாட்ல இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ரெண்டு ஹேண்டில் வச்சீங்கன்னா நார்மல் கூட மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ஹேண்ட்பேக்கா யூஸ் பண்ண போறீங்கன்னா சைடுல பிரஸ் பண்ணி இதுலயே ஹேண்டில் மாட்டி இருக்கேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மேக்னெட்டிக் லாக்கும் வச்சிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்குக்கு ரெடிமேட் கைப்பிடி வச்சிருக்கேன். இந்த கைப்பிடி வந்துட்டு மீஷோல தான் நான் வாங்கினேன். இந்த ஹேண்ட்பேக் பத்தின மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் இது பின்னும்போதே சொல்கிறேன். இப்போது ரெண்டு ரோலில் இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு ஒயிட் கலரில் 28 ஒயர், பிளாக் கலரில் 20 ஒயர், ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண இந்த 48 ஒயரையும் ரெண்டாக எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு வச்சுக்க போகிறோம். இப்போ நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ண 2 ஒயரையும் சரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும், இதில் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து மேலே இருக்கிற இந்த லூப்பில் போட்டு நாட்டாக டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சரியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்ட் ஆயிரும். இப்போ நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி கட் பண்ண 48 ஒயரையும் ரெண்டாக எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோன்னா ஒயிட் கலரில் 14 நாட் வந்திருக்கும், பிளாக் கலரில் 10 நாட் வந்திருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 14 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். ஷிவன்கன் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயர்ஸை என்ன பேட்டர்னில் நான் ஜாயின் பண்ணுறேன், பேஸ் எத்தனை வரிசை போடுறேன், எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா, மற்றபடி நார்மலாக நம்ம கிராஸ் கட் கூட எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 ஒயிட் கலர் நாட்டு இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து வைக்கிறேன். மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, மேலே ஒரு ஷிவன்கன் நாட் போட போகிறோம், கீழே ஒரு ஷிவன்கன் நாட் போட போகிறோம். ஷிவன்கன் நாட் போடுறதுக்கு ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு மடிக்கணும். அடுத்து ரைட் சைட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை இது மேலே இப்படி வைக்கணும். இந்த ஒயரோட உள் பக்கத்தில் பள்ளமாக இருக்கு இல்லையா, இதில் கட்டை விரலை வச்சு ஸ்லோவாக இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். கீழே ரைட்டில் ஒரு மடிப்பு, லெஃப்டில் ஒரு மடிப்பு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் ஷிவன்கன் நாட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷிவன்கன் நாட் கூட போடுறீங்கன்னா கிராஸ் டைப்பில் போடுறத விட ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஷிவன்கன் நாட் போட போகிறோம். ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு மடிக்கணும். லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை இது மேலே இப்படி வச்சு இதோட உள் பக்கத்தில் இப்படி கட்டை விரலை வச்சு ஸ்லோவாக இப்படி மடித்து இந்த லுப்புக்குள்ளே போடுங்க. இந்த மாதிரி போடும்போது ஒயர் முறுக்கல் இருக்கக்கூடாது. கீழே ரைட் சைடு ஒரு மடிப்பு, லெஃப்ட் சைடு ஒரு மடிப்பு இருக்கணும். இப்போது லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து லெஃப்ட் லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் ஷிவன்கன் நாட். கடைசி 2 வீடியோலையும் ஷிவன்கன் நாட்டில் தான் இந்த சின்ன பர்ஸும் இந்த ஹேண்ட்பேக்கும் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் நேராக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் 3வது நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். 3வது நாட்டை பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 3வது நாட்டில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி லெஃப்ட் சைடு மடிச்சுக்கோங்க. 2வது நாட்டில் இருக்கிற ஒயரை இது மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த 2வது ஒயரோட உள் பக்கத்தில் இப்படி கட்டை விரலை வச்சு ஸ்லோவாக மடித்து இந்த லூப்பில் போடணும். இந்த ஒயர் முறுக்கல் எதுவும் இருக்கக்கூடாது, 2 மடிப்பு தான் இருக்கணும். அடுத்து இந்த 3வது நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டாக டைட் பண்ணணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு ஷிவன்கன் நாட் போடணும். ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு மடிக்கணும். லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை இது மேலே இப்படி வச்சு இதோட உள் பக்கத்தில் கட்டை விரலை வச்சு ஸ்லோவாக மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். இப்போது லெஃப்ட் சைடு ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இப்போது ஷிவன்கன் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இனி அடுத்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நாட் போட்டுட்டு இதை நேராக பழையபடி இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ அடுத்து 4வது நாட் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி நாட் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பாருங்கள்.
இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. நல்லா நாட்டை டைட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு சிவன் கண் நாட் போடணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் நாட் போட்டுட்டு இப்படி நேராக திருப்பிக்கோங்க. இப்போது 4 நாட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக 5வது நாட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி இன்னும் 2 நாட் தான் இருக்குது, அதை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 ஒயிட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். அடுத்து பிளாக் கலரில் 10 நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நடுவில் ஜாயின் பண்ணணும். அடுத்து இன்னும் ஒயிட் கலரில் மீதி 7 நாட்டு இருக்கும், அதை கடைசியில் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் தான் இந்த பேகுக்கு நடுவில் ஒயிட் கலரில் அந்த டைமண்ட் டிசைன் நமக்கு தெரியும். இந்த மாடல் ஹேண்ட்பேக்கை இன்னும் என்னென்ன கலரில் போட்டால் நல்லா இருக்கும்னு சில கலர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் இந்த பேக்கை நீங்கள் பின்னிக்கலாம். இந்த மாடல் ஹேண்ட்பேக்கு உங்களுக்கு எந்த கலரில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5 நாட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 2 நாட் தான் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 7 நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பிளாக் கலரில் 10 நாட்டு இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணணும். இந்த ஒயிட் நாட்டை எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் பிளாக் நாட்டையும் ஜாயின் பண்ணணும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 10 பிளாக் நாட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து கடைசியாக இன்னும் 7 ஒயிட் நாட் இருக்கு இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 24 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஹோல் கண்ணு மாதிரி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நடுவில் இப்போ என்ன பண்ணோம், கட் பண்ண ஒயர்ஸை 2 எடுத்து நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் சிவன் கண் நாட்டில் மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை போட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ பாக்ஸ் நாட் ஒரு நாட்டு மேலேயும் கீழேயும் சிவன் கண் நாட் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போது அடுத்த வரிசை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் நாட் போட போகிறோம். மேலே ஒரு வரிசை கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் நாட்டும் கீழே ஒரு வரிசை கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் நாட்டும் போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நார்மல் நாட் போடுறேன் பாருங்கள். நார்மல் நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் கண்ணு மாதிரி அந்த ஹோல் வந்துருச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நார்மல் நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நார்மல் நாட் தான் போடணும். ரன்னிங் ஒயரை வச்சு சிவன் கண் நாட் கூடைகள் பின்னும்போது ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் வந்துட்டு சிவன் கண் நாட் போடுவோம் இல்லையா, இது கிராஸ் கூடை அப்படின்றதுனால ஒரு வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட் போட்டோன்னா அடுத்த வரிசை ஃபுல்லாகவே சிவன் கண் நாட் போடணும். அதுக்கு அடுத்த வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட் போடணும். இந்த மாடல் கூட இது முதல் முறையாக நம்மளோட சேனலில் போடலை. 4 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லோ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இந்த மாடல் பேக் வந்துட்டு பின்னி இருந்தோம். சேம் இதே மெஷர்மெண்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேண்ட் பேக்கை பின்னிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே பின்னுற மெத்தட் ஒன்று தான். நார்மல் பேக் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கைப்பிடி நீங்கள் வச்சுக்கலாம். ஹேண்ட் பேக் மாதிரி வேணும்னா சைடில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஹேண்டில் வச்சிங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக்கை நமக்கு மாறிடும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நார்மல் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட் போட்டாச்சு. இதை 3வது வரிசைன்னு வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3வது வரிசை வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. 3வது வரிசையில் ஃபுல்லாகவே நார்மல் நாட் போட்டிருக்கோம். அடுத்து கீழ்ப்பக்கத்தில் 3வது வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்துலேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே நார்மல் நாட் தான் போடணும். இப்போது இந்த பக்கத்தில் 3வது வரிசை பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நார்மல் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டும் லாஸ்ட் நாட்டும் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நடுவில் ஃபுல்லாக நீங்களே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கடைசியை 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் கடைசி நாட் போடுறேன். இப்போ நடுவில் ஃபுல்லாக கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனாவது வரிசை பின்னிருக்கீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே சைடில் பாருங்கள் ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, இதில் 3 நாட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு 3வது வரிசை. இப்போ மேலேயும் கீழேயும் 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா 4வது வரிசை பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் சிவன் கண் நாட் போட போகிறோம். 4வது வரிசை ஃபுல்லாகவே சிவன் கண் நாட் போடணும். மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை பின்னணும். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக சிவன் கண் நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த பக்கம் சிவன் கண் நாட் போட்டுட்டு பேஸை திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் சிவன் கண் நாட் போடணும்.
இது கிராஸ் கட் சிவன் கட் நாட் கூட அப்படின்றதுனால உங்களுக்கு 2 டைப் கூட பின்ன தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இந்த கூடையை பின்னிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு சிவன் கட் நாட் கூட பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிவன் கட் நாட் கூட பின்னி பழகிருங்க. அதுக்கப்புறமா நார்மல் நாட்டில் கிராஸ் கட் கூட பின்னுவோம் இல்லையா, ஸோ கிராஸ் கட் கூடையும் பின்ன தெரிஞ்சிச்சுன்னா இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இந்த சிவன் கட் நாட் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் மினி கூடையிலிருந்து பெரிய கூடைகள் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒயர் கூடைகள் மட்டும் இல்லாமல் பர்ஸு ஹேண்ட்பேக்கும் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 4வது வரிசை பின்னணும். ஒன் சைடு ஃபுல்லாகவே 4வது வரிசை பின்னிட்டு கீழேயும் ஒரு வரிசை 4வது வரிசை சிவன் கட் நாட் போடணும். கிராஸ் ஆகிற ஒயரில் போடணும். இப்போது மேலேயும் கீழேயும் 4வது வரிசை ஃபுல்லாகவே சிவன் கட் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. மேலேயும் கீழேயும் ஒரு வரிசை சிவன் கட் நாட் போட்டாச்சு. இங்கே ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் மொத்தம் 4 நாட்டு இருக்கும் பாருங்க. இப்போ அடுத்து மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை நார்மல் நாட் போடணும். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே இருந்து நார்மல் நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் நாட் போட்டிருக்கேன். இப்போது கடைசி 2 நாட்டுக்கு நடுவில் நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நடுவில் ஃபுல்லாகவே நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் இங்கே இருந்து இந்த கடைசி எண்டு வரைக்கும் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது 5வது வரிசை மேலேயும் கீழேயும் நார்மல் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை சிவன் கட் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இதில் சிவன் கட் நாட் போடுறேன். நீங்கள் இந்த நாட் போட்டதுக்கப்புறம் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா அழகாக கண்ணு மாதிரி இருக்கும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பின்னுறது கரெக்டுன்னு. ஃபர்ஸ்ட் நாட் போட்டு காமிச்சிட்டேன். இதே மாதிரி லாஸ்ட் நாட் போட்டு காமிச்சிடுறேன். இங்கே மொத்தம் 5 நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு சிவன் கட் நாட் போடுறேன். இங்கே சைடில் வந்துட்டு ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வி ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், அதில் எத்தனை நாட் இருக்கோ அத்தனை வரிசை நீங்கள் பின்னிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு 6வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு நாட் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கீழேயும் போடணும். இங்கே ஃபஸ்ட்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே இருந்து லாஸ்ட்டு கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நாட் போடணும். 6வது வரிசை 2 பக்கத்துலேயும் சிவன் கட் நாட் போடணும். இப்போது 6 வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 7வது வரிசை பின்னுறேன். 7வது வரிசை வந்துட்டு நார்மல் நாட் போடணும். இங்கே ஃபஸ்ட்டு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி கடைசியாக கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் வரிசையாக நார்மல் நாட் போடணும். ஒன் சைடு பின்னி முடிச்சுட்டு அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் ஃபுல்லாகவே நார்மல் நாட் போடணும். 7வது வரிசையும் இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 7க்கு 7ன்னு ஒயிட் கலரில் டைமண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். 7வது வரிசையில் கரெக்டாக இந்த டைமண்ட் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 8வது வரிசை ஒரு வரிசை வந்துட்டு சிவன் கட் நாட் போட போகிறோம், மேலேயும் கீழேயும். இப்போது 2 பக்கத்துலேயும் 8வது வரிசை சிவன் கட் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 8வது வரிசை வந்துட்டு நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக வரும். பிளாக்கும் ஒயிட் ஒயரையும் வச்சு போட்டிருப்போம். இப்போது இந்த கார்னர்லன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாட் நமக்கு இருக்கும். ஸோ 8வது வரிசை கரெக்டாக பின்னி இருக்கும். இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 8 நாட் இருக்கும். 2 பக்கத்துலேயும் 8 நாட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் மொத்தம் 7 மிக்ஸ்டு நாட் இருக்கும். பக்கத்தில் 3 பியோர் பிளாக் நாட் இருக்கும். அப்புறம் இந்த பக்கத்துலேயும் 7 மிக்ஸ்டு நாட் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கரெக்டு. மேலேயும் கீழேயும் இதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் கரெக்டாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. கரெக்டாக இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கடைசியில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். ஒயிட் ஒயரும் பிளாக் ஒயரையும் பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். அதாவது 7வது ஒயரையும் 8வது ஒயரையும் ஒன்றாவே பிடிச்சி நாட் போட போகிறோம். அதில் ஒயிட் ஒயரை அப்புறமா நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ கடைசியாக பிளாக் ஒயர் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் ஒயரை மேலேயும் ஒயிட் ஒயரையை உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம். 3வது ஒயரை இப்படி மடிங்க. நார்மல் நாட் தான் போடணும். பிளாக் ஒயரையும் ஒயிட் ஒயரையும் ஒன்றா பிடிச்சி ஒரு நாட் போடணும். கார்னர் டர்னிங் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். பிளாக் ஒயரையும் ஒயிட் ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போட்டாச்சு. ஒயிட் ஒயர் உள்ளுக்குள்ளே வச்ச மாதிரி பிளாக் ஒயர் மேலே இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ஒயிட் ஒயரை கட் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்கள் சிவன் கட் நாட் போடுறேன். ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பிளாக் ஒயர் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை மடிக்கணும். நம்ம இன்னொரு பக்கம் பின்னும்போது மாற்றி வந்துட்டு மடிப்போம். சிவன் கட் நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
பிளாக் ஒயர் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு மடித்து நம்ம சிவன் கட் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நார்மல் நாட் போடுறேன். நார்மல் நாட் போடும்போது பேஸில் இருக்கிற ஒயரை மடிக்கிறேன். அடுத்து ரிவர்ஸில் சிவன் கட் நாட் போடும்போது இந்த பிளாக் ஒயர் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு இப்படி லெஃப்ட் மடிக்கணும். மடிச்சுட்டு சிவன் கட் நாட் போடணும். எப்போவுமே சிவன் கட் நாட் போடும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை தான் லெஃப்ட் சைடு மடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த சிவன் கட் நாட் வரும். நம்ம இப்போ கரெக்டாக தான் பின்னிக்கிட்டு இருக்கோன்னு அந்த ஹோலே காமிச்சு கொடுத்துரும். கார்னர் டர்னிங்கில் இருந்து கூட பாருங்கள், அந்த ஹோல் வந்துட்டு கண்ணு மாதிரியே நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து நார்மல் நாட் போடுறேன். நார்மல் நாட் போடும்போது எப்போவுமே லெஃப்ட் ஒயரை மடிப்போம் இல்லையா, ஸோ கரெக்டாக லெஃப்ட் ஒயரை மடித்து நார்மல் நாட் போடுறேன். இதையே இன்னொரு பக்கம் பின்னும்போது மாறி வரும். இப்போ கடைசியாக சிவன் கட் நாட் போடுறேன். ரைட் ஒயரை லெஃப்ட் மடித்து சிவன் கட் நாட் போடுறேன். இப்போது ஒன் சைடு வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. கரெக்டாக 5 நாட் போட்டிருக்கோம். இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னாக்கா 7வது ஒயரையும் 8வது ஒயரையும் ஒன்றா வச்சு நாட் போடணும். ஒயிட் ஒயரை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி, பிளாக் ஒயர் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 ஒயரையும் சேர்த்து இப்படி மடிக்கணும். அடுத்து 3வது ஒயரை இது மேலே சுற்றி நார்மல் நாட் போடணும். நம்ம கடைசியாக வந்துட்டு சிவன் கட் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் கார்னர் டர்ன் பண்ணும்போது நார்மல் நாட் தான் போட்டு டர்ன் பண்ணணும். கடைசி வரிசை சிவன் கட் நாட்டில் முடிஞ்சாதான் அடுத்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் சொன்ன மாதிரியே பேஸ் வந்துட்டு பின்னிக்கோங்க. இப்போ அடுத்து சிவன் கட் நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்து நார்மல் நாட் போடணும். அந்த 2 ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து சிவன் கட் நாட் போடணும். சிவன் கட் நாட் போடும்போது பாருங்கள், ரைட் அந்த பேஸில் இருக்கு இல்லையா, ஒயிட் ஒயரை ஃபஸ்ட்டு மடித்து சிவன் கட் நாட் போடுறோம். இதுக்கு முன்னாடி கார்னர் டர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஒயரையும், பிளாக் ஒயர் ஒயிட் ஒயர் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மடித்து அதுக்கப்புறம் சிவன் கட் நாட் போட்டோம். நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு பின்னும்போதும் ரைட்டு டு லெஃப்ட் பின்னும்போதும் இது மாறி வரும். ஆனால் கரெக்டாக சிவன் கட் நாட் போடும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஒயரை தான் மடிக்கணும். அதே மாதிரி நார்மல் நாட் போடும்போது லெஃப்ட் ஒயரை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மடிக்கணும். இதை வந்துட்டு மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து சிவன் கட் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ கடைசியாக நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த கடைசி நாட் போடும்போது பாருங்கள், 2 ஒயர் 4 ஒயரை ஒன்றா வச்சு நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயிட் ஒயரை கட் பண்ணிடுங்க. பிளாக் ஒயர் மேலே வர மாதிரி வச்சுட்டு நாட் போடணும். நாட் போட்டுட்டு பிளாக் ஒயர் ரெண்டுத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு ஒயிட் ஒயரை மட்டும் கட் பண்ணிடுங்க. நல்லா ஒட்டவே கட் பண்ணிடுங்க, ஏன்னா நிறைய நாட் போட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது பிரிஞ்சு வராது. இப்போது இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணணும். கடைசி 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். மொத்தம் 5 நாட் போடணும். இதே மாதிரி கடைசி 2 ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் 5 நாட் வந்துட்டு போடணும். ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது இல்லையா, ஆரோ மாதிரி இப்படி வளைஞ்சு நமக்கு மேல் பக்கமாக வந்துடும். அடுத்து இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கரெக்டாக கிராஸ் ஆகிறது நமக்கு கிளியராக தெரியும். கிராஸ் ஆகிற ஒயர்லாம் பிடிச்சி நம்ம நார்மல் நாட் போடணும். ஏன்னாக்கா கடைசியாக சிவன் கட் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ நார்மல் நாட் தான் போடணும். சைடில் வந்துட்டு ஒயர் கிராஸ் ஆகாது. அதில் எப்படி பின்னணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த பக்கத்தில் மட்டும் ஃபுல்லாகவே கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். உங்களுக்கு நார்மல் நாட்டில் கிராஸ் கட் கூட அந்த பின்னுற மெத்தடு தெரிஞ்சால் மட்டும்தான் சிவன் கட் நாட்டில் இந்த கூடையை வந்துட்டு பின்ன முடியும். ஸோ கிராஸ் கட் கூட நார்மல் நாட்டில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஈஸியான கூட அதை பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா சிவன் கட் நாட் பின்னுங்க. அதே மாதிரி சிவன் கட் நாட் கூடையும் ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்னி பழகிருங்க. பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஸ் டைப்பில் பின்னுங்க. இப்போ இதே மாதிரி கடைசியாக ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். சைடில் அந்த ஏரோ மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு ஒயர் கிராஸ் ஆகாது. 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுறாதீங்க. இப்போ ஃபுல்லாக நாட் போட்டுட்டு பார்க்கலாம்.
இப்போ சைடு வாலோட ஃபஸ்ட்டு வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போது ரெண்டாவது வரிசை வந்துட்டு பின்ன போகிறோம். இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ரைட் சைடு இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இது வரைக்கும் நாட் போடணும். இந்த வரிசை ஃபுல்லாகவே சிவன் கட் நாட் போடணும். இங்கே ஃபஸ்ட்டு பிளாக் ஒயர் ஒயிட் ஒயர் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் சிவன் கட் நாட் போடுறேன். நம்ம நார்மல் சிவன் கட் நாட் கூடைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நாட் சிவன் கட் நாட் ஒரு நாட் பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா. இது வந்துட்டு கிராஸ் கட் கூடை அப்படின்றதுனால ஒரு வரிசை ஃபுல்லாகவே சிவன் கட் நாட் போடணும். அடுத்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட் போடணும். இங்கே கிராஸ் ஆகிற ஒயரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சைடில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் மெத்தடில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். ஒரு நாட் பாக்ஸ் நாட் ஒரு நாட் சிவன் கட் நாட்டுன்னு. இப்போது இங்கேருந்து கடைசி எண்டு வரைக்கும் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இது வரைக்கும் சிவன் கட் நாட் போடணும். இந்த கடைசி நாட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் ஒரு நாட் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் நாட் போடும்போது அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில வந்துட்டு அந்த ஹோல் கண்ணு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டு. ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் அந்த ஷேப் அன்ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசி நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி நடுவில் ஃபுல்லாகவே சிவன் கட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து சைடில் வருது இல்லையா, சைடில் வர ஒயரை என்ன பண்ணணும்னாக்கா ஒரு நாட் சிவன் கட் நாட் ஒரு நாட் பாக்ஸ் நாட்டுன்னு இப்படி ரன்னிங் ஒயர் மெத்தடில் வந்துட்டு பின்னிட்டு போகணும். கடைசியாக நம்ம சிவன் கட் நாட் போட்டோம்னா அடுத்து பாக்ஸ் நாட் சிவன் கட் நாட் பாக்ஸ் நாட் சிவன் கட் நாட்டுன்னு போடணும். இதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உங்களுக்கு கிராஸ் கட் கூடையும் நார்மல் ரன்னிங் ஒயர் மெத்தடில் சிவன் கட் நாட் கூடைகளும் பின்ன தெரிஞ்சிச்சுன்னா இதை வந்துட்டு ஈஸியாக உங்களால் போட முடியும். இப்போது சைடில் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். இப்போ கடைசியாக நம்ம என்ன நாட் போட்டோன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் வந்துட்டு நம்ம சிவன் கட் நாட் போட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸ் நாட் போடுறேன். அடுத்து ஒன்றோட ஒன்று ஒயர் ஜோடியாக இருக்கும். ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கட் நாட் போடுறேன். நம்ம ரன்னிங் ஒயர் குடைகள் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நம்ம சைடில் மட்டும் பின்னிக்கிட்டு இருக்கோம். சென்டரில் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. சைடில் ஒயர் கிராஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்னணும். அவ்வளோதான். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்னிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் சின்னதாக பேர்ஸ் எல்லாம் எப்படி பின்னுறதுன்னு சிவன் கட் நாட்டில் வீடியோ போட்டிருக்கும். சின்னதாக ஒயர் குடைகள் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் கட் கூட ரன்னிங் ஒயர் சிவன் கட் நாட் கூட பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த கூடையை பின்னுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பக்கம் பின்ன மாதிரியே இந்த பக்கத்தில் பின்னணும். இந்த பக்கத்தில் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸில் பின்னிட்டு போகணும். நம்ம கார்னர் டர்ன் பண்ணும்போது எப்படி ரிவர்ஸில் பின்னமோ அந்த மாதிரி பின்னணும். கடைசியாக வந்துட்டு சிவன் கட் நாட் போட்டோம். ஸோ இதில் நார்மல் நாட் போடுறேன் ஃபஸ்ட்டு நாட்டு. அடுத்து பாருங்கள் சிவன் கட் நாட் போடுறோம். சிவன் கட் நாட் போடும்போது பிளாக் ஒயரை ஃபஸ்ட்டு மடிக்கிறேன். அதாவது ரைட் ஒயரை ஃபஸ்ட்டு மடிக்கணும். சிவன் கட் நாட் போடும்போது நார்மல் நாட் போடும்போது லெஃப்ட் ஒயரை ஃபஸ்ட்டு மடிக்கணும். இதுதான் ரூல்ஸு. இந்த பக்கம் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி கூடைய ஆப்போசிட் சைடு திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் சேம் இதே மாதிரி பின்னணும். நடுவில் கிராஸ் ஆகும். சைடில் மட்டும் ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்னணும். நீங்கள் இப்போ தான் ஒயர் குடைகள் பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா 2 ரூல் பேக் இது. இதை பின்னுறதுக்கு 2 இல்லை 3 நாள் கூட ஆகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக் எப்படி பின்னணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாடல்லையே நார்மல் பேக் மாதிரி எல்லோ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் பின்னி இருக்கும். இதுக்கு வந்துட்டு நியூ மாடலில் பேக் அட்டாச் பண்ணி இந்த ஹேண்டில் போட்டிருப்பேன். இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த எல்லா சிவன் கட் நாட் கூடைகளுக்கும் தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் மட்டும்தான் நான் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பேக்கை திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் பின்னணும். சைடில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்னணும். நடுவில் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். இதே மாதிரி பேக்கை திருப்பி 2 பக்கத்துலேயும் மாற்றி மாற்றி பின்னணும். ஸ்லோவாக பின்னுங்க. பேக்கோட ஹைட் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நடுவில் மட்டும் பியோர் ஒயிட் கலரில் அந்த டைமண்ட் டிசைன் நமக்கு வந்திருக்கும். சைடில் பிளாக் கலரில் ஃபுல் டைமண்ட் டிசைன் வந்திருக்கும். இந்த கூடையில் பேஸு கார்னர் டர்னிஙங் சைடு வால்னு அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த கண்ணு மாதிரியே நமக்கு வந்திருக்கும். ஒரு ஹோல் கூட சின்னது பெருசுன்னு ஒரு மாற்றமும் இருக்காது. கரெக்டாக பின்னி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் ஃபுல் டைமண்ட் நமக்கு தெரியும். இதுக்கு மேலே பிளாக் கலரில் பியோர் ஒரு நாட்டில் முடிஞ்சிருக்கும். இங்கேருந்து ஃபுல்லாக ஒரே ஈவனாக வந்துட்டு முடிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதில் நடுவில் கொஞ்சம் இந்த ஒயிட் ஒயர் மட்டும் லாங்காக இருக்கும். மற்ற ஒயர் எல்லாமே உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு பிளாக் ஒயர் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும்.
அந்த ஒயர்ஸ் எல்லாமே ஒரே அளவில் நமக்கு முடிஞ்சிருக்காது. ரன்னிங் ஒயர் கூடையில் ஒரே அளவில் முடியும். ஆனால் கிராஸ்கட் கூடையில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். ஸோ சொருகி விடுறதுக்கு ஈஸியாக இந்த கூடையை ரிவர்ஸில் டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த கூடையை ரிவர்ஸில் டேர்ன் பண்ணுறதை மட்டும் நான் காமிக்கல. ஸோ ஸ்லோவாக டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ரொம்ப லாங்காக இருக்கு இல்லையா ஒயிட் ஒயர், அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு தேவையான ஒயரை வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட்டில் மடிக்கணும். இதுக்கு நேராக கீழே இருக்கிற நாட்டு மேலே இந்த நாட் இப்படி படணும். இப்படி வச்சுட்டு ரைட்டு ஒயரை பாருங்கள், ரைட் சைடு டைரக்ஷனில் க்ராஸாக வந்துட்டு சொருகிறேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அடுத்து லெஃப்ட் போகிற ஒயரை பாருங்கள், லெஃப்ட் சொருகிறேன். ஒரே அந்த ட்ராக்கில் சொருகணும். அந்த ட்ராக் மாற்றி மாற்றி சொருகக்கூடாது. கூடையோட வெளி பக்கத்தில் ஃபினிஷிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி கூடையோட உள் பக்கத்துலேயும் இருக்கணும். ஒரே ஸ்ட்ரெயிட்டில் சொருகுங்க. இந்த சிவன் கண் நாட் கூட அப்படின்றதுனால அந்த நாட்டில் இருக்கிற ஒயர்ஸ் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜிக்ஸாக் டைப்பில் சொருகணும். இந்த ஒயர்ஸை சொருகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். ஒரு 2 நாட்டில் இருக்கிற ஒயரை மட்டும் சொருகி காமிக்கிறேன். இப்போது எல்லா ஒயரும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே சென்டரில் பியோர் பிளாக் நாட் இருக்கு இல்லையா, இதில் மட்டும் பாருங்கள் ஒரு ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ஒயரை நம்ம சொருகி விட்டாலும் ஃப்யூச்சரில் இந்த நாட்டில் இருந்து மேல் பக்கமாக வந்துடும். கிராஸ்கட் கூடைகள் பின்னும் போதோ இல்லை மவுண்டன் ஷேப்ஸ் பின்னும் இல்லையா ஒயர் கூடைகளில், அந்த மாதிரி பின்னும் போது எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்கும். அந்த கடைசி ஒரு நாட்டில் அந்த எண்டில் மட்டும் ஒரு ஒயர் சின்னதாக இருக்கும். இல்லை அந்த ஒரு நாட்டில் 2 ஒயருமே சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சின்னதாக வந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்காக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலேயே ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இந்த பிளாக் கலரில் ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அரை அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டில் அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் பக்கத்துலேயே இதை இப்படி சொருகணும். அடுத்து இந்த நாட்டை சுற்றி அப்படியே இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. இப்போது இதே நாட்லேயே இன்னொரு பக்கத்தில் இந்த ஒயரை இப்படி சொருகிறேன். கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நாட்டை சுற்றி இந்த ஒயிட் கலர் ஒயரை சுற்றி விடுறேன். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா இதுக்காக தனியாக கூட கிளியராக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது, பாருங்கள். இப்போது பெருசாக இருக்கிற அந்த ஒயரை அப்படியே கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு 3-4 நாட்டில் சொருகுனிங்கன்னா போதும். மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. அது பிளாக் நாட் தான், இருந்தாலும் நம்ம இந்த ஒயிட் ஒயரை எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, பெருசாக இருந்த ஒயரை, அந்த ஒயரையே எடுத்து இந்த நாட்டில் வந்துட்டு சுற்றி விட்டுருக்கேன். அந்த நாட்டு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிரும் அப்படின்றதுனால ஒயிட் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கிளியராக தெரியாது. நீங்கள் சிங்கிள் கலரில் ஒயர் கூடைகள் பின்னுறீங்க அப்படின்னா அந்த நாட்டு என்ன கலரில் இருக்கோ அதே கலர் ஒயரையே எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நாட்குள்ளே இந்த ஒயரை சொருகி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ 2 ரோலில் கிராஸ் சிவன் கண் நாட் கூட பின்னி முடிச்சாச்சு. இது நீங்கள் நார்மல் மார்க்கெட் பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உருட்டு கைப்பிடியோ இல்லை முறுக்கு கைப்பிடியோ 2 கைப்பிடி வச்சுக்கலாம். இதை ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறோன்னா கரெக்டாக சைடில் இந்த பிளாக் டைமண்ட் இருக்குது இல்லையா, அந்த பிளாக் டைமண்டை அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இதுக்கு ரெடிமேட் கைப்பிடி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒயர்லேயே கூட உருட்டு கைப்பிடி பின்னிக்கலாம். இங்கே சைடில் 2 பக்கத்துலையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் கூட வச்சு நீங்கள் கட்டி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒயரெல்லாம் வச்சு கட்டி விடலை. இது ரெடிமேடு கைப்பிடி அப்படின்றதுனால இதுலேயே லாப்ஸ்டர் ஹூக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹூக்கையே 2 பக்கத்தையும் ப்ரெஸ் பண்ணி அந்த 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சு இந்த ஹூக் மாட்டி விட்டுருக்கேன். இந்த ரெடிமேடு ஹேண்டில் மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். கஸ்டமர் தான் இந்த டைப் ஹேண்டில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் மல்டி கலர் ஹேண்ட்பேக் வந்துட்டு பின்னி இருந்தோம். அதுலேயும் இந்த மாதிரி ஹேண்டில் வந்துட்டு தான் போட்டிருந்தேன். இந்த 2 ஹேண்ட்பேக்குமே ஒரே கஸ்டமருக்காக தான் போட்டிருந்தேன். இந்த பேக்குக்கு இந்த ஹேண்டில் தான் வேணும்னு மீஷோவோட லிங்க்கையும் கஸ்டமர் தான் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த ஹேண்டிலோட லிங்க் சென்ட் பண்ண சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ லிங்க் வந்துட்டு வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மீஷோலேயே ரெடிமேட் ஹேண்டில் ஃபார் ஹேண்ட்பேக்னு சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஹேண்டில்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டிலை இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.